அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளமான வாழ்க்கை யாருக்கு அமையும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா, ஒரே விஷயத்துக்கு பல விதிமுறைகள் இருக்கு. எல்லா விதிமுறைகளும் எல்லாருக்கும் சரியா வராது. அதுக்கு காரணம் ஜாதகத்தோட அமைப்பு. அமைப்பு அப்படின்னா அந்த ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை பொறுத்து அந்த பலனோட அளவீடுகள் இருக்கும். இப்போ அதுக்கான ரூல்ஸ் விதிமுறைகள் என்ன அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி இப்ப நான் பேச போறேன். இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும், ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கும். விருப்பம் உள்ளவங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமா, அது எவ்வளவு நேரம் அந்த விஷயம் வரும்னு சொல்ல முடியாது, அது பேசினாதான் தெரியும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு கூட ஜோதிட விதிமுறையை மட்டும் கேட்கறதுனாலும் கேட்டுக்கோங்க, அல்லது முழுமையா கேட்கறதுனாலும் கேளுங்க, அது உங்க விருப்பம். இப்போ என்ன பேச போறோன்றத முழுமையா கேளுங்க. இப்போ பாத்தீங்கன்னா, இந்த பரிகாரம்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் சொல்ல போறேன். சில விஷயங்கள் முழுமையா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். நல்லா கேளுங்க, நல்லா கவனிங்க. இப்போ உலகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கும். இந்த கோடிக்கணக்கான மனிதர்களுக்குமே ஆயிரக்கணக்கிலேயோ அல்லது நூற்றுக்கணக்கிலேயோ பிரச்சனை அப்படின்றது இருக்கும். பிரச்சனை இருந்தாதான் மனுஷன், பிரச்சனை இல்லைன்னா அவங்க மனுஷனே இல்லை. இது சினிமா டயலாக் தான், இருந்தாலும் இந்த இடத்துல பொருத்தமா இருக்கு, அதனால சொல்றேன். அப்போ பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது, பிரச்சனை இல்லாதவே மனுஷனே இல்லை. இப்போ இந்த உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மனிதர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்கும்ட்டு. யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனைகள் வரும். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது என்னுடைய சிந்தனை என்னன்னு கேளுங்க. இப்போ சும்மா இப்படி நினைச்சுக்குங்க, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, கடன் பகை நோய் இன்னும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்ததா எல்லாருக்குமே சொந்தமா மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் எல்லாம் அமைஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. முக்கியமா ஒரு விஷயத்த கவனிங்க, எல்லாரோட அக்கௌண்ட்லயும் கோடிக்கணக்கில் பணமும் இருக்குது. இப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா? நல்லா கவனிங்க. அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விளக்கம். அது என்னன்னா, நம்ம தமிழ் படங்கள்ல பாத்தீங்கன்னா பேராண்மை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஹீரோ பேசக்கூடிய ஒரு டயலாக், டேபிள்ல இருந்து உழைப்ப கழிச்சுட்டா மரம் தான் மிஞ்சும், சாக்பீஸ்ல இருந்து உழைப்ப கழிச்சுட்டா வெறும் சுண்ணாம்பு தான் மிஞ்சும், இந்த கட்டடத்துல இருந்து உழைப்ப கழிச்சுட்டா வெறும் மணல் செங்கல் தான் மிஞ்சும், செங்கல்ல இருந்து உழைப்ப கழிச்சுட்டா வெறும் களிமண்ணு தான் மிஞ்சும் அப்படின்றதான் அந்த வசனம். புரியுதுங்களா? இப்போ நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டா மனிதர்கள் உழைப்பார்களா? விவசாயிகள் உழைக்கலைன்னா உணவு கிடைக்குமா? உணவு இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? உதாரணத்துக்கு தான் விவசாயத்தை சொன்னேன். எல்லா விஷயத்திலையுமே உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா பூமி உருவானப்போ எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இப்பவும் இருந்திருக்கும். இப்போ ஓரளவு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா தொழிலுமே இப்படித்தான், உழைப்புன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இல்ல, உலகத்துல மனிதன் உயிர் வாழவே முடியாது. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் மொத்தமா தீராது, தீர்ந்தா உழைப்பு இல்லை, உழைப்பு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழிபாடு பரிகாரம்ன்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்மீக வழிபாடு பரிகாரம் பண்ணினாலும் இங்க எல்லாருக்கும் மொத்த பிரச்சனையும் தீராது. ஜாதக தகுதிக்குள்ளதான் நல்லது நடக்கும். நல்லதா இருந்தாலும் சரி அல்லது கெட்டதா இருந்தாலும் சரி, ஜாதக தகுதி என்ன
அந்த ஜாதக தகுதிக்குள்ளதான் இங்க எதுவுமே நடக்கும். ஜாதக தகுதியை மீறி எதுவுமே நடக்காது. ஜாதக தகுதியை தீர்மானிக்கக்கூடியது எது? லக்னம். ஒரு ஜாதகத்துல முதல்ல லக்னம், லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி. லக்னம் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல இருக்கும் இல்லைங்களா, அந்த நட்சத்திர அதிபதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா விதி மதி கதி. விதி அப்படின்னா லக்னம், மதி அப்படின்னா சந்திரன், கதி அப்படின்னா சூரியன். இந்த விஷயங்கள் மட்டும்தான் முதல் தரமா ஒரு ஜாதகத்தோட தகுதியை தீர்மானிக்கிறது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் மருத்துவம் படிச்ச, அதாவது எம்பிபிஎஸ் படிச்சிட்டார். அவர் தான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு பரிகாரம் பண்ணா கலெக்டர் ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க, முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் ஐஏஎஸ் படிச்சிடுறார். அவர் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு பரிகாரம் பண்ண ஆக முடியுமா? முடியாது. நீங்க, நானு, எல்லாருமே இந்த ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், மாந்திரிக பரிகாரம், கோல்டன் பரிகாரம், சில்வர் பரிகாரம், பிளாட்டின பரிகாரம், வைர பரிகாரம், இல்ல தங்க பரிகாரம், தகர பரிகாரம், எந்த பரிகாரம் வேணாலும் சரி, எல்லாருமே எல்லா பரிகாரமும் பண்ணுங்க. நான் பண்ண வேணாம்னு சொல்லல. பரிகாரத்துக்கு எதிரானவன் நான் இல்லை. நீங்கள் எந்த பரிகாரம் வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா மொத்த தலையெழுத்தும் மாறும், மொத்த தலையெழுத்தும் மொத்த விதியும் மாறும், மாறிடும் அப்படின்னு எதிர்பார்த்து எந்த ஒரு வழிபாடு பரிகாரமும் பண்ணாதீங்க. அப்படிலாம் இங்க யாருக்கும் மொத்தமாலாம் தலையெழுத்து மாறாது. ஜாதக தகுதிக்குள்ள நல்லது கெட்டதுன்றது நடக்கும். ஜாதக தகுதியை மீறி எந்த ஒரு நல்லது கெட்டதும் இந்த உலகத்துல மனிதனுக்கு நடக்காது. அதுதான் உண்மை. ஓகே, இது முக்கியமா நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் சொல்லிட்டேன். இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாருமே தேடிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்ன? சந்தோஷம். அந்த சந்தோஷம் கிடைச்சாலே வாழ்க்கை கண்டிப்பா வளமா தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஒருத்தருக்கு வாழ்க்கை அப்படின்றது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா வேலை, வருமானம், அடுத்ததா கல்யாணம், இந்த மூணுமே சரியா இருந்தாலே போதும், வாழ்க்கை வளமா நலமா இருக்கும். ஆனா இந்த மூணுமே எல்லாருக்குமே சரியா இருக்குமானா இருக்காது. ஏன்? அதான் விதி. பணம் இருந்து சந்தோஷம் இல்லாதவங்க இருக்காங்க. நல்ல தொழில் அல்லது வேலை இருந்தாலுமே அதுலயும் நிம்மதி இல்லாதவங்க இருக்காங்க. கல்யாணம் நல்லபடியாக பல பேருக்கு ஆயிருக்கும், ஆனா அதுலயும் மனநிலை சமநிலையா இல்லாம நிம்மதி இல்லாமலும் இருக்காங்க. அது எல்லாமே ஜாதக தகுதி தான் தீர்மானிக்குது. முதல்ல தொழில் அல்லது வேலை அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வேலை, உயர்ந்த பதவி, சமூகம் சார்ந்த வகையில ஒரு மதிப்பு, மரியாதை, சொந்த தொழில ஜெயிக்கிறது, இது எல்லாம் இருந்தா தான் சந்தோஷமான வாழ்க்கை, வளமான வாழ்க்கையா இருக்கும். தொழில்ல இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா ஒருத்தர் தொழில் அல்லது வேலையில ஜெயிக்கணும் அப்படின்னா, தொழில்ன்றது சொந்தமா பண்ணக்கூடியது, சொந்த பிசினஸ். வேலை அப்படின்றது அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போறது, அது லேபர் ஒர்க்காவும் இருக்கலாம் அல்லது உத்தியோகமாவும் இருக்கலாம். இப்ப இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, ஜாதகத்துல 10ஆம் பாவகம், அடுத்ததா சூரியன், புதன், சனி, இந்த 3 கிரகம், அடுத்ததா 10ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு நல்ல நிலையில இருக்கோ அந்த அளவுக்கு தொழில் அல்லது வேலை சார்ந்த வகையில ஒரு முன்னேற்றம், ஒரு வளமான வாழ்க்கை அப்படின்றது தொழில்ல இருக்கும் கண்டிப்பா. இது மட்டுமே விதிமுறை இல்ல, எவ்வளவோ விதிமுறைகள் இருக்கு. இங்க நான் சுருக்கமா சொல்லி இருக்கிறேன். ஒரு ஜாதகத்துல 10ஆம் பாவகம், அடுத்ததா சூரியன், புதன், சனி எந்த அளவுக்கு பலமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை
வளமா இருக்கும் தொழில் சார்ந்த வகையில. அடுத்ததா பாத்தீங்கன்னா வருமானம். இந்த வருமானம் சார்ந்த விஷயத்துல பணம் இருந்தா சந்தோஷம், பணம் இல்லைன்னா சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம பல பேர் நினைக்கிறாங்க. பணம் இருந்தா தான் நிம்மதின்னு இல்லாதவங்க நினைக்கிறாங்க. ஆனா பணம் இருக்கிறவங்க பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுத்துடாது அப்படின்னு சொல்றாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு பாசம் தான் முக்கியம், பணம் இல்லாதவங்களுக்கு பணம் தான் முக்கியம். ஆனா வருமானம் சார்ந்த வகையில பணம் இருந்துச்சு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு பாதுகாப்பு உணர்வு நமக்கு இருக்கும். எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பயம்ன்றது கண்டிப்பா இருக்காது அல்லது குறைவா இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, வருமானத்தினால யாருக்கு வாழ்க்கையில வளம் நலம் உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, ஒருத்தருடைய ஜாதகத்துல 2ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், லக்னத்துக்கு 2, 9, 11ஆம் பாவகம், இந்த பாவகமும் அந்த பாவகத்தோட அதிபதிகளும் அடுத்ததா கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா குரு, சுக்கிரன், சனி, இந்த 3 கிரகங்களும் ஒரு ஜாதகத்துல 2, 9, 11ஆம் பாவகம், குரு, சுக்கிரன், சனி, இந்த 3 பாவகமும் 3 கிரகமும் ஒரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு பலமா இருக்குதோ அந்த அளவுக்கு வளமான வருமானம் அவங்க வாழ்க்கையில இருக்கும். இதுதான் வருமானத்தினால வளம் நலம் காணக்கூடிய அமைப்பு. இன்னும் பல விதிமுறைகள் இருக்கு, அது பிற்பகுதி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா கல்யாணம். இப்போ ஆணுக்கு அழகான மனைவி, பெண்ணுக்கு அழகான கணவன், அழகான கணவன் மனைவி, அடுத்ததா வசதியான ஒரு குடும்பம், ஆடம்பர வாழ்க்கை, இது மட்டுமே கல்யாண வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்றத கொடுத்துருமானா கொடுக்காது. இது மட்டுமே சந்தோஷம் கொடுக்கிறது இல்லை. எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல், ஒரு பொறுமை, ஒரு அன்பு, ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இப்போ ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, அடுத்ததா குரு, சுக்கிரன், சந்திரன் ஒரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு நல்ல நிலைமையில இருக்காங்களோ, பலமா லக்னத்துக்கு சாதகமா இருக்காங்களோ, அந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல், ஒரு விட்டு கொடுத்து போற ஒரு தன்மை, மனநிலை சமநிலையா ஓரளவு நிம்மதியா வாழக்கூடிய வளமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். இந்த வளமான கல்யாண வாழ்க்கை அப்படின்றதுக்கான விதிமுறைகள், பல விதிமுறைகள் இருந்தாலும் இதுவும் ஒரு விதிமுறை உண்டு. ஓகே, இப்போ வளமான வாழ்க்கைக்கு 3 விதமான விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம். தொழில், வருமானம், கல்யாணம், ஜாதக ரீதியா எப்படி எடுக்கணும்னு சொல்லி. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விதிமுறைகளை சொல்றேன். ஜாதக ரீதியா நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, நீங்க ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல நல்லா கேட்டுக்குங்க, வளமா நலமான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை நலமான வாழ்க்கை அமையறதுக்கான முக்கியமான சில ஜோதிட விதிமுறைகளை சொல்றேன். இந்த விதிமுறைகள் எந்த அளவுக்கு உங்க ஜாதகத்துல பொருந்திருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை வளமா நலமா கண்டிப்பா இருக்கும். எதுவுமே அந்தந்த குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது தான் நடக்கும். குறிப்பிட்ட தசாபுத்தி வராம இங்க எதுவும் நடக்காது. இப்போ அதுல ஒரு சில விதிமுறைகள் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்ப அதுல பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல லக்னமும் லக்னாதிபதியும் பலமா இருந்தால் கண்டிப்பா அந்த ஜாதகர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு வளமான நலமான வாழ்க்கையை குறிப்பிட்ட தசாபுத்தியில வாழ்வார். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல 2ஆம் பாவகம் அதனுடைய அதிபதி லக்னத்துக்கு சுபகிரகமா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு நல்ல நிலையில ஒரு ஜாதகத்துல பலமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில பணம் சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேற எது சேமிக்கணும்னாலும் அந்த சேமிப்புன்றது அதிகமா இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையிலையும் சொத்து சேர்க்கக்கூடியதுலையும் ஒரு நல்ல நிலைமை அவங்களுக்கு இருக்கும்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானம். இந்த பாவகம் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கணும். ஏன்னா பாக்கியம் இல்லைன்னா உழைக்க முடியாது. அப்படியே உழைச்சாலும் உழைப்புனால முழுமையான பலன்கள் இருக்காது. அதுக்கு 9ஆம் பாவகம் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 10ஆம் பாவகம் அந்த வீட்டு அதிபதி பலமா இருக்கணும். தொழில் சார்ந்த வகையில ஒரு உயர்வு வரணும், சமூகம் சார்ந்த வகையில ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இருக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல 10ஆம் பாவகமும் அதனுடைய அதிபதியும் நல்லா பலமா இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல குரு பலமா இருக்கணும். குரு ஒரு ஜாதகத்துல பலமா இருந்துட்டாலே கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்தே தீர்வாங்க. ஒரு வளமான நலமான வாழ்க்கைன்றது அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு குரு திசை தான் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மற்ற திசைகள் நடக்கும் போதும் வளமான நலமான வாழ்க்கை இருக்கும். அந்த திசாநாதருக்கு குருவுடைய சம்பந்தம் பலமா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்ததா ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா சனி பகவான் நல்ல நிலையில ஒரு ஜாதகத்துல இருந்தால் உழைப்பு அதிகமா தான் இருக்கும். இருந்தாலுமே ஒரு நிலையான அவங்களுடைய கடுமையான உழைப்புனால வாழ்க்கையில ஒரு நிலையான வெற்றி கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சே தீரும். அதனால வளமான நலமான ஒரு வாழ்க்கைன்றது அவங்களுக்கு இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் பாவ அதிபதிகள் ஒரு ஜாதகத்துல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. ஓரளவு நல்ல நிலையில இருக்கணும். அப்பதான் கடன், பகை, நோய், தடை, வம்பு, வழக்கு இதெல்லாம் குறையும். 6, 8, 12ஆம் அதிபதிகள் அதிகமா பாதிப்படையாத நிலையில தான் ஒரு ஜாதகத்துல இருக்கணும். அப்படி இருந்தாதான் வளமான நலமான வாழ்க்கை உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தன யோகம், அதாவது ஒரு ராஜயோக அமைப்புனா ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2, 5, 9, 11ஆம் அதிபதிகள் இந்த 4 வீட்டு அதிபதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமாகி இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா பொருளாதாரத்துல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மேல வந்தே தீர்வாங்க. அடுத்ததா குறிப்பிட்ட திசா புத்தி காலத்துல முயற்சி செய்யணும். செஞ்சால் வாழ்க்கையில எதிர்பார்த்ததை விட அதிக உழைப்பு போட்டால் கண்டிப்பா எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு உயர்வுன்றது இருக்கும். கடைசியா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த என்னதான் திசை புத்தி நல்லா நடந்தாலும் சரி, என்னதான் எல்லாமே சூப்பரா இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் குருவும் சனியும் நல்ல ஸ்தானங்கள்ல போகும்போது தான் இந்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகள், வளமான நலமான வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் இருக்கும். குரு பகவானும் சனி பகவானும் கோச்சாரத்துல நல்ல நிலையில இருக்கணும். குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னம் அல்லது ராசி. கோச்சார பலன் அப்படின்றது லக்னத்துக்கும் எடுத்துக்கோங்க, ராசிக்கும் எடுத்துக்கோங்க, ரெண்டுக்குமே சரியாகவே இருக்கும். குரு பகவான் கோச்சாரத்துல லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த பாவகங்கள்ல போகும்போதும், சனி பகவான் 3, 6, 10, 11 இந்த பாவகங்கள்ல கோச்சாரத்துல சனி பகவான் போகும்போதும் அந்த காலகட்டத்துல நல்ல சுகமான சுபமான ராஜயோகமான தசா புத்தி நடந்துச்சுன்னா வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் எல்லா வகையிலுமே இருக்கும். ஜாதக தகுதிக்குள்ள வளமான வாழ்க்கை யாருக்கு அமையும் அப்படின்ற தலைப்புல இந்த வீடியோல நாம பேசியிருக்கிறோம். இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சால் இல்லை எல்லோருக்குமே பிடிக்கும். அனைவருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோல சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.